Hi, welcome to MAHATHI'S KITCHEN. நீங்க நம்ம எள்ளு உருண்டை எப்படி பண்றேன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் 100 கிராம் அளவுக்கு எள்ளு, ஒரு 25 கிராம் அளவுக்கு வெல்லம் போதும். வாங்க எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கடாயில எள்ளை டைரக்டா போட்டு வறுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க கொஞ்சம் லைட் கலர்ல தான் இருக்கு. நமக்கு பொரியிற சவுண்ட் கேட்கும். அந்த பொரியிற சவுண்ட் வந்து நின்னதுக்கு அப்புறமா ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா நீங்க அப்படியே எடுத்துடணும். அதுக்கு மேல நீங்க எள்ளை வறுத்தீங்கன்னா கருகிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அந்த சவுண்டு ஸ்டாப் பண்ணோடனே நீங்க எடுத்துருங்க. இப்போ பாருங்க டார்க் கலர்ல மாற ஆரம்பிச்சிருச்சு. பொரிஞ்ச உடனே இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக ஜாரில் போட்டுட்டு ஒரு கால்வாசி மட்டும் அடிங்க. ஏன்னா திருப்பி நம்ம இதில் வெல்லம் சேர்த்து அடிக்க போகிறோம். ஸோ ஒரு கால்வாசி அடித்தா போதும். இப்போ நான் இதை ஒரு சுத்து மட்டும் சுற்றிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ வெல்லத்தை நாம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். எடுத்து போட்டுக்கலாம். வெல்லத்தை சேர்த்துக்குவோம். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக எள்ளோட மிக்ஸ் ஆகி சீக்கிரமாக கிடைக்கும். நீங்கள் ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. எள்ளு உருண்டை ஓரளவுக்கு நரப்பாக இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க. வெல்லம் வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கிறதுனால நமக்கு கெட்டி கெட்டியாக கிடைக்கும். ஒன்று போல் மிக்ஸ் ஆகாது. ஸோ கொஞ்சம் அப்படியே கையை வச்சு கிளறி விட்டுட்டு அரைங்க. அரைச்சிட்டு இந்த பதம் பாருங்க. இந்த பதத்துல ஒரு கால்வாசி குறைன்னு இருக்கிற மாதிரி தான் நம்ம அரைச்சிக்கணும். மைய அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி இறுக்கி டைட்டா பிடிச்சி எள்ளுருண்டை வந்து நீங்க பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பிடிங்க. லூஸா இருந்தா உடஞ்சிரும். டைட் ஆயிடுச்சுன்னா இறுகிரும். நீங்க இதை நல்லா எவ்வளவு நாள் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இது ஒரு மாசம் வரைக்கும் கூட சூப்பரா இருக்கும். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட. இதை பெண்கள் வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்க குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டைட்டா இந்த சைஸ்ல நீங்க பிடிக்கணும். நீங்க சைஸ் எந்த சைஸ் வேணாலும் பிடிச்சிக்கலாம். எள்ளு உருண்டை வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் நல்லாவே இருக்கும். நல்லா வச்சு சாப்பிடலாம். நல்லா டைட்டா பிடிக்கணும். ஆனா கொஞ்சம் வந்து நீங்க அரைச்ச உடனே பிடிச்சணும். கொஞ்சம் நேரம் கழிச்சு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பும் வராது. ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஹீட்டோட அந்த அரைச்சும் போது அந்த ஹீட் இருக்கும்ல, அந்த ஹீட்டோட நீங்க உருண்டை பிடிச்சிடுறது தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பிடிச்சிங்கன்னா உடஞ்சு போயிடும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்க போற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல பாருங்க. இது உங்கள் மகதீஸ் கிச்சன். தேங்க்யூ.